வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பெயர்ச்சி. ஸோ இந்த 2025, 2026 ஒரு வருஷம் குரு பெயர்ச்சி. ஸோ மிதுன ராசியில் பிறந்த மிருகசீரிடம், திருவாதிரை, அதுபோக புனர்பூசம். ஸோ இவங்களுக்கெல்லாம் குரு பெயர்ச்சி சாதகமாக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ காரணம் குரு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலே சில பலன்களை மாற்றுவார். அதில் இது வரைக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு 12ல் மறைந்திருந்த குரு பகவான் இப்போ ஜென்ம குருவாக வந்திருக்கிறார். ஸோ ஜென்ம குருனாலே சிலருக்கு ஒரு பயம் இருக்கும். பட் இருந்தாலும் ஜென்ம குரு ஜாதகர்களுக்கு அவர் எங்கே உட்காந்துருக்கார் அப்படின்னா, ஸோ மிதுன ராசியோட சுபரோட வீட்டில் தான் உட்காந்துருக்கார். ஸோ அதுதான் ஒரு சிறப்பு. அப்போ இவர் உங்களுக்கு இந்த வருஷம் பலன்களை மாற்றுவாரான்னு கேட்டால், போன வருஷம் இருந்த நிலைமை இந்த வருஷம் இல்லாத அளவுக்கு உங்களை அப்டேட் பண்ணுறதுக்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். ஸோ அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அப்போ எதன் அடிப்படையில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் ரிலேட்டடாக எங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருந்துகிட்டு இருக்கும். காரணம் பல ஏஜ் தரப்பில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ பல வயதினர்கள் இருப்பீங்க. ஸோ அதில் எங்களுக்கு நான் இந்த கேட்டகரியில் இருக்கேன், நான் அந்த கேட்டகரியில் இருக்கேன், இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு 10-12 பாயிண்ட்ஸ் நான் எழுதி வச்சுருக்கேன். அப்போ நீங்கள் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலே காமனாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு பண நெருக்கடி. ஸோ பண நெருக்கடி இது வரைக்கும் கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருந்துச்சு, இதுக்கப்புறம் செட்டில் ஆகுமா, சால்வ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கலாம். ஸோ இந்த பண நெருக்கடி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி இதுக்கப்புறம் உங்களுக்கு முற்றிலும் குறைக்க வைப்பார். ஸோ அதுக்குரிய பண வரவுகள், வேலை, ரெகுலரான ஒரு இன்கம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ அதன் அடிப்படையில் நீங்கள் ரெகுலராக இன்கம் வர உங்களோட பண தேவைகள் பூர்த்தி பண்ணிக்கிட்டே வரலாம். ஒன்று. ரெண்டாவது குடும்பம் இது வரைக்கும் பிரிஞ்சிருந்துச்சு, சண்டை சச்சரவு, மனஸ்தாபங்கள், நான் மிதுன ராசி, என் தரப்புல என்னோட பார்ட்னர் கூட நான் பிரிஞ்சிருந்தேன் அப்படின்ற ஒரு கூற்று உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஸோ இதுக்கப்புறம் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, ஸோ பிரிந்த குடும்பங்கள் மறுபடியும் ஒன்றிணைவது, இந்த மாதிரி விஷயத்துக்குரிய இதெல்லாம் ஏற்படுத்துவார். ஸோ அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வருஷத்தில். ஸோ இப்போ தான் குரு பயிற்சி ஆயிருக்காரு மே 11. அடுத்த வருஷம் மே மாதம் வரைக்குமே ஒரு வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகளை ஏற்படுத்துவார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுபோல் கணவன் மனைவி ஒற்றுமை. ஸோ இது வரைக்கும் கணவன் மனைவிக்கும் பிரிந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஸோ பொருளாதார ரீதியாக ஒரு மனசாவங்கள், ஸோ கொஞ்சம் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட பேசாமல் இருந்திருக்கலாம். உங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. ஸோ ஒரு அன்பு அணியோனும் பெருகுரிய அம்சங்கள்லாம் இருக்குது இந்த குரு பயிற்சி. ஸோ அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த வாழ்க்கை தரம் மாறும். சரிங்களா? அதுபோக திருமணம். ஸோ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கை கூடுமா, எங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமண காரியங்கள் இருக்குது. இல்லை அது 2வது திருமணம், மறுமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஜனன ஜாதகத்தை டபுள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தந்தாற்போல் நீங்கள் திருமணத்துக்கு முயற்சி செய்யலாம். சரிங்களா? அதுபோக வியாபாரம், தொழில், அப்புறம் இடமாற்றம், அதுபோக பதவி உயர்வு இதெல்லாம் இருக்குமா, ப்ரொமோஷன் கிடைக்குமா, இல்லாட்டா நான் இந்த இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு போவேனா, இல்லாட்டினா வேறு ஏதாவது புதுசாக வியாபாரம், இல்லைனா செஞ்சுக்கிட்டு இருக்க வியாபாரத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா குரு உங்களுக்கு 12ல் இது வரைக்கும் இருந்தார். இது வரைக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இந்த வட்டம் குரு ஜென்ம குருவாக வந்திருக்கிறதுனால ஸோ புதிய முயற்சிகள், புதிய எண்ணங்கள், ஸோ அதுக்கு செஞ்சு பார்ப்போம் அப்படின்ற ஒரு இது, இல்லை ஒரு இடமாற்றம் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு கூட்டம்லாம் இருக்குது. அப்போ உங்களுக்கு பதவி உயர்வுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிறதால் கூட ஸோ கண்டிப்பாக மோஸ்ட்லி எப்பவுமே குரு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலே 3 மாதத்துக்குள்ளே ஃபாஸ்ட்டாக பலன்களை கொடுப்பாரு. அந்த 3 மாதத்தை கரெக்டாக பயன்படுத்திட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுபோல் காதல். ஸோ காதல் வாழ்க்கையில் பிரிந்திருக்கிறேன், ஸோ ரிலேஷன்ஷிப்பில் சண்டை சச்சரவு, ஒன்று சேருவோமா அப்படின்ற ஒரு கூற்று இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்தால் கூட அதுக்கும் ஒரு ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறேன். பட் இம்பார்ட்டன்ட் அதிகம் காதல் கொடுக்காம ஃபஸ்ட்டு உங்கள் ஆம்பிஷன், ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் சாலிடாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் கை கூடும் அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறேன். சரிங்களா? ஸோ அதுபோல் படிப்பு. ஸோ படிக்கிற பசங்களுக்கு, நாங்களாம் சின்ன பசங்க, எங்களுக்கெல்லாம் படிப்பெல்லாம் ஓகேவா அப்படின்ற ஒரு கேள்வி, இல்லைனா ஹையர் ஸ்டடீஸு பாதியில் பதிப்பு போயிருந்தவங்களுக்குலாம் இந்த வருஷம் கூடுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இந்த வருஷம் படிப்பு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். ஸோ காரணம் குரு ஜென்ம குருவாக இருக்கிறதுனால ஸோ ஃபோக்கஸ்ஃபுல்லாக படிப்பில் தான் இருக்கும். ஏதாவது படிக்கணும், ஏதாவது அச்சீவ் பண்ணணும், ஏதாவது சாதிக்கணும், இந்த வருஷம் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கூட்டம் உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஸோ அப்போ அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் ஜென்ம குரு மோஸ்ட்லி வந்துட்டாலே ஸோ ஹெல்த் அண்ட் இஷ்யூஸ் மைல்டாக இருக்கும். ஸோ மன ரீதியாக டைட்டாக, ஸ்லோவ் அண்ட் ஸ்டடியாக இருக்கும். அதனால் நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உணவே மருந்து. சரிங்களா? அது உணவை விஷமாக்காத அளவுக்கு இருந்துட்டிங்கன்னா நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தில் இருப்பீங்க அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறேன். சரிங்களா? அதுபோல் வாகன பயணங்கள்லாம் எப்பயுமே கவனமாக இருந்துக்கோங்க. ஜென்மகுரு அப்படின்னாலே கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது சிந்திச்சிக்கிட்டே இருப்பீங்க, யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. வாகனம் ஓட்டும் போது ஃபுல்லாக ஃபோக்கஸ் வாகனத்தில் இருக்கணும். வாகனத்தை தவிர்த்து நீங்கள் வேறு எதையும் சிந்தனைகள் இருக்கக்கூடாது. இல்லாட்டினா மைண்ட் டைவர்ட் ஆகும். சில நேரம் சிலாருக்கு இந்த விபத்துக்கள் கூட கொண்டு வந்துட்டுரும். அதனால்
இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபியூச்சரில் அது யூஸ் ஆகும். அதே வந்து வெளிநாட்டுக்கு பயணங்கள்லாம் இருக்குதா? வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலான்னு இருக்கேன், படிக்கலான்னு இருக்கேன், இல்லை வெளிநாட்டில் இருந்து ஊருக்கு போகலான்னு இருக்கிறேன், இதுக்கெல்லாம் மாற்றம் இருக்குதான்னு கேட்டால், குரு 12லேருந்து ரிலீஸ் ஆகி ராசிக்கு வந்ததுனால ஸோ வெளிநாட்டு பயணங்கள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க மறுபடியும் நாடு திரும்புறது, ஸோ இல்லைன்னா வெளிநாட்டு படிப்புக்கு போகிறது, இல்லை ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஸோ பிஆர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாம் வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ அதே வந்து வீடு வாங்கணும், நகை, ஆடை, ஆபரணங்கள்லாம் நாங்களாம் வாங்குவோமா, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஸோ நான் வந்து வீடு கட்டலான்னு இருக்கேன், ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து வாகனம் வாங்கலான்னு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு சிலருக்குலாம் வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அகலக்கால் வச்சுக்கிடாதீங்க. எப்பயுமே உங்கள் ஜனன ஜாதத்தை டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜனன ஜாதத்தில் உங்களோட தசா நடக்கிறத பொறுத்து, தசாவின் அடிப்படையில் வந்து ஸோ அகலக்கால் வைக்கிறதெல்லாம் யோசித்து வச்சுக்கோங்க. அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதமானு கேட்டால், ஜென்ம குரு உங்களுக்கு பாதகம் நிறையா பேர் சொன்னால் கூட, இந்த குரு வந்து உங்களுக்கு 12லேருந்து வந்துட்டார் ராசிக்கு. அதுதான் ஒரு சிறப்பு. அப்போ உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு வயசு கேட்டகரியில் இருக்கோம், எங்களுக்குலாம் பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருந்திருப்பீங்க. பட் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தசாக்கள் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அதன் அடிப்படையில் உங்களுக்கு வித்தியாசங்கள் படும். ஏன்னா இது வந்து என்னோட ப்ரிடிக்ஷன். அப்போ என் ப்ரிடிக்ஷனில் வந்து உங்களோட வயசை மென்ஷன் பண்ணி நான் ஒரு சில விஷயங்கள் பேசுகிறேன். அது உங்களுக்கு ஜாடி ஆச்சுன்னா சந்தோஷம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா வந்து செவ்வாதசை. அப்போ செவ்வாதசை உங்களுக்கு வந்து இது வந்து 3, 4 2 பாதத்தில் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஒரு 3.5 வருஷம் தான் உங்களுக்கு மினிமம் இருக்கும். அது வந்து சின்ன பசங்களாக இருப்பீங்க. ஸோ அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ராகு தசை நடத்திக்கிட்டு இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் 21வது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா ராகு தசை. அப்போ ராகு தசை நடக்கிறதுனால வந்து ஸோ உடல் ஆரோக்கியம், படிப்பு, ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸாக இருக்கணும். சரிங்களா? ஸோ படிப்பு நீங்கள் மந்தமாக ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சிலர் ஹைப்பராக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து மாடரேட்டாக இருப்பாங்க. பட் வந்து படிப்பு ராகு தசை நடக்கிறதுனால வந்து படிப்பில் மட்டும் கவனம் இருக்கணும். படிப்பை தவிர்த்து வேறு எங்கேயாவது கவனம் போச்சுன்னா படிப்பு பாதிக்கப்படும் அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். அஸ் ஏ பேரண்ட் ஆகிய நீங்களும் உங்கள் பசங்களை கரெக்டாக வழி நடத்திக்கோங்க. அதுக்கப்புறம் 21க்கு மேலே 31 இருக்கிறீங்க, 37 இருக்கிறீங்க அப்படின்னாலேருந்து அங்கிட்டு 16 வருஷம் குருவே தசை. குரு தசைனாலே வந்து உங்களுக்கு ராகு தசை முடிஞ்சோடனே படிப்பு முடிஞ்சோடனே வேலை முடிஞ்சோடனே திருமணம். ஸோ திருமண காரியத்துக்கு அப்புறம் வந்து நல்ல ஒரு குடும்பம் குட்டியாக நீங்கள் நல்ல விதமாகவே ட்ராவல் பண்ணிங்க. அது வீடு வாகனம் வாங்குறதா இருந்தாலும் உங்களுக்குலாம் ஜாடி ஆகும். ஸோ நீங்கள் அதில் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? மற்றபடி வந்து ஸோ 37க்கு மேலே 56 அதில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி தசை நடத்துகிறார் அப்படின்னாலே வந்து ஸோ கொஞ்சம் எப்பயும் கவனம் தான். சரிங்களா? அகலக்கால் வைக்கக்கூடாது. ஸோ நீங்கள் உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. யாருக்கிட்டையும் எந்த வம்பு வழக்கம் வச்சுக்கிடாமல் ஸோ கவனமாக எல்லாத்தையும் இருந்துக்கோங்க. வண்டி வாகனங்களில் கவனம், அதுபோக வந்து ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனம், ஸோ அதுபோக அகலக்கால் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களை நம்பி வேலை செய்கிறதா இருந்தாலும் எல்லாத்துலேயும் கவனம் தேவை. சரிங்களா? இல்லாட்டினா ஏமாற்றம் தான் அடைவீங்க அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கோங்க. சரிங்களா? மற்றபடி இந்த 56லேருந்து 73 நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து 56க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு புதனே திசை நடத்தார். ஸோ புதன் தசா வந்து உங்களை வந்து வாழவே வைக்கும். காரணம் ராசியோட அதிபதியாகவும் வர்றதுனால, புதன் இயற்கை சுபராகவும் இருக்கிறதுனால, ஸோ அது நீங்கள் புதிய வியாபாரம், புதிய முயற்சிகள் எது வேணாலும் கைகூடும். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம். ஸோ இது வரைக்கும் மந்தமாக இருந்திருக்கலாம் 19 வருஷம். அந்த 19 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்த புதன் தசை உங்களை பிரைட்டாக ஒரு ஃபியூச்சரை ஏற்படுத்தும். ஸோ அப்போ 73க்குள்ளே வாய்ப்புகள் இருக்குது. அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. 73க்கு மேலே 80க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ கேது தசை வந்து எப்பவுமே வந்து இந்த புதனுக்கு வந்து நட்பு பெற்றவர் தான். பட் இருந்தாலும் சாப்பாடு விஷயம், ஸோ எண்ணம், செயல், ஸோ சுற்றுலா, இன்ப சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் உங்கள் வம்சத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்குலாம் பாசிட்டிவாக இருக்குமான்னு கேட்டால், ஸோ இந்த குரு வந்து உங்களுக்கு இப்போ குரு தசை நடக்கிறவங்களுக்கும் புதன் தசை நடக்கிறவங்களுக்கும் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ சனி தசை நடக்கிறவங்களுக்கும் ஓகே ரகம் தான், நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிடணும். சரிங்களா? அதை தவிர்த்து திருவாதிரை, ஸோ திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து வந்து ராகு தசை. அப்போ ராகு வந்து ஃபஸ்ட்டே வந்து 18 வருஷம் தசை நடத்துகிறார் அப்படின்னாலே வந்து படிக்கிற பசங்க. ஸோ அதுதான் படிப்பை தவிர்த்து கவனம் சிதறாமல் இருந்துச்சுன்னா படிப்பு ஸோ சக்ஸஸ் தான். ஸோ படிப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 18க்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாலே, 18க்கு மேலே வந்து நீங்கள் வந்து 36க்குள்ளே இருக்கிறீங்கனாலே வந்து ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே வந்து கவனம் தேவை. ஸோ இதில் இப்போ வந்து குரு வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் தான். இப்போ எப்படின்னா திருமண காரியங்களை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க, காதல் வாழ்க்கையை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க, புதிய வேலை சார்ந்த விஷயங்களை கவனமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுபோக வந்து ஸோ உங்களோட புதிய முயற்சிகள், ஸோ வீடு வாகனம் வாங்குறது இதெல்லாம் நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். 34க்குள்ளே இருக்கிறீங்கனாலே உங்களுக்கு பாசிட்டிவான அமைப்புகள் இருக்குது. அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி வந்து இப்போ 34க்கு அப்புறம் 53 வந்து நீங்கள் வந்து சனி தசையில் இருக்கிறீங்கனாலே, சனி தசை வந்து உங்களை வந்து வாழ வைக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் பொருளாதார தடை தடங்கள் நெருக்கடிகள் இருக்கும். பட் இதெல்லாம் மீறி ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஸோ கரெக்டாக
வேலை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு, ஸோ உங்கள் குடும்பத்தை பேணி காக்கிறவங்களுக்குலாம் வந்து இவர் வந்து டிகுவாலிஃபிகேஷன் பண்ண மாட்டார். ஸோ அதை தவிர்த்து வந்து நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து முரண்பாடுகள் பண்ணுவார் அப்படின்றத உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 53க்கு மேலே 70 நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு புதனே திசை நடத்துவார். ஸோ புதன் தசை வந்து உங்களை பாசிட்டிவா அப்படிங்கிற புதன் தசை உங்களை வீழ்த்துவதற்கு வாய்ப்பில்லை. ஸோ உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். ஸோ உங்களுக்கும் வந்து கடன் தொல்லை தொந்தரவுலேருந்து ரிலீவர் ஆவீங்க. ஸோ மன ரீதியாக ஒரு தன்னம்பிக்கை, ஸோ அதுபோக புதிய கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் செட்டில் பண்ணுறது, அதுபோக வந்து புதிய முயற்சிகள் கைகூடுறது, வியாபார நிமித்தமாக நீங்கள் ஒரு முன்னேற்றம் பண்ணுவது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். 70லேருந்து 77 இருக்கிறீங்க அப்படின்னாலே வந்து கவனம். 77நாலே வந்து நீங்கள் வந்து உடம்பை டேக் கேர் பண்ணிக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் முற்றிலும் கவனமாக இருக்கணும். ஸோ 77க்கு மேலே வந்து ஓகே ரகம் தான் சுக்கிரனே தேசை உங்களை பாசிட்டிவாகவே இருக்க வைப்பார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த குரு தசை, ஸோ 18லேருந்து 34 குரு தசை உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும். அதுபோல் வந்து ஸோ 53லேருந்து 70வது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் புதன் தசை பாசிட்டிவாகவே இருக்கும். அதை தவிர்த்து வந்து சனி தசை மோட்ரேட் தான், நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணும். சனி வந்து உங்களுக்கு எப்படின்னா கர்மாதிபதி தான். அந்த கர்மாவின் அடிப்படையில் தான் உங்களுக்கு ட்ராவல் ஆகும். கர்மா நீங்கள் போன ஜென்மத்துக்கு போயிடாதீங்க, இந்த ஜென்மத்திலேருந்தே கணக்கு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அதை வந்து புனர்பூசம். ஸோ மிதுனராசி புனர்பூசத்துக்கு வந்து ஸோ மேஜர் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு குரு தசை, மொத்தம் குரு 16 வருஷம். பட் வந்து இதுலேருந்து 1, 2, 3 பாதங்கள் தான். 4வது பாதம் வந்து கடகராசிக்கு போயிடும். அப்போ இங்கே வந்து 12 வயசுக்குள்ளே இருக்கிற சின்ன பசங்க, அதுக்கப்புறம் வந்து சனி தசை. ஸோ அப்போ சின்ன பசங்களுக்கு படிப்பு சுமார் ரகமாக அப்படின்னு கேட்டால் ஸோ சனி தசை நடத்தும்போது மந்தமாக இருக்கும். மற்றபடி வந்து நீங்களும் ஃபோக்கஸ் படிப்பில் மட்டும் கவனம் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அச்சீவ் பண்ணிங்க. படித்து முடித்தோடனே இருந்து கொஞ்சம் டவுனாக இருக்கும், ஃபியூச்சர் எப்படி போக போகுது, ஏன் இப்படி இருக்குது, பொருளாதார தடை தடங்கள் அப்படின்னு ஒரு 32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுமார் ரகமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் இப்போ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு உழைப்பை போட்டுக்கோங்க, பிரேக் ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கும். 32க்கு மேலே நீங்கள் வந்துட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு புதன் தசையை ஸ்டார்ட் பண்ணுவார். அப்புறம் புதன் தசை வந்து உங்களுக்கு வந்து 48வது வயசு வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்துவார். அப்போ அது நல்ல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, குடும்பம், குட்டி, அதுபோல் வந்து வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை, ஆடை ஆபரணம், நகைகள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்துவார். பட் அதுக்கு வேலை, வியாபாரம், தொழில் இதிலெல்லாம் கவனமாக இருக்கும் பட்சத்தில் நீங்களும் 48வது வயசுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ள வந்துடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து குழப்பங்கள் இருக்காது, சரிங்களா? 48க்கு மேலே 55 கேது தசை, கொஞ்சம் டிகுவாலிஃபிகேஷன், கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரிவு, ஸோ இன்னும் திருமணத்துக்குரிய விஷயங்கள்லாம் ஆகலை அப்படின்ற ஒரு வருத்தங்கள் இருந்துக்கிட்டு இருக்கலாம். பட் வந்து இந்த கேது தசையில் வந்து நீங்கள் ஒன்று உங்கள் வேலை ஒன்றுன்னு இருக்கிறது நல்லது. அதீதமாக எந்த வித குழப்பமும் பண்ணாமல் மட்டும் இருந்துட்டிங்கன்னா சிறப்பு. அதுபோக 55 வயசுக்கு மேலே 75 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் சிறப்பாகவே இருக்கும். சுக்கிரன் தசை வந்து சேம் ஜாதகருக்கு இந்த வாகன யோகம், வீடு யோகம், ஸோ நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், கடன் சார்ந்த விஷயங்களில் ஒரு தடங்கள் கடந்த 7 வருஷத்தில் விட்ட வாழ்க்கையை அடுத்து சுக்கிர தசையில் நீங்கள் மீட்டுவீங்க. அதில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. புதிய முயற்சிகள் கைகூடும். ஸோ அப்போ அடகுல இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை புதுசாக வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே சேர்த்து வைக்கிறது. ஸோ உங்கள் ஃபியூச்சரில் உங்கள் பிள்ளைங்களுக்கு வம்சத்துக்குலாம் வந்து பயன் பண்ணுறதா இருக்கட்டும், சரிங்களா? மற்றபடி வந்து உங்களுக்கும் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறேன். மற்றபடி இந்த இதில் வந்து இந்த புனர்பூசத்துலேருந்து சனி தசையில் இருக்கிறவங்க கொஞ்சம் சுமார் ரகம் தான். அதுபோக சனி தசையை விட்டு புதன் தசையில் இருக்கிறவங்க பாசிட்டிவாக இருக்கும். கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு சுமார் ரகம் தான். அதுக்கப்புறம் சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாகவே இருக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை தரம் இருக்குது. அப்போ ஆக மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து இந்த குரு வந்து உங்களோட தசாவை பொறுத்து தான் வந்து பலன்கள் அளிப்பார் அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அப்போ இந்த குரு பேச்சு உங்களுக்கு மைல்டாக சாதகமாக இருக்கும், அதை பயன்படுத்திக்கோங்க. இதை தவிர்த்து வந்து இது குரு நின்ற பலன் தான். ராசியில் குரு நின்ற பலன் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் குருவோட பார்வை பலன்கள் இருக்குது. ஸோ குரு வந்து 5ஆம் பார்வையா, 7ஆம் பார்வையா, 9ஆம் பார்வையா உங்களோட ஸ்தான பலன்கள்லாம் பார்ப்பாங்க. அது பார்ட் 2ல் அடுத்த ஒரு வீடியோவில் வருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி, இதை சேர்த்து இந்த மிதுன ராசிக்கு டைமிங் எப்படி இருக்குதுன்னு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ அப்புறம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சு உங்கள் ஜனன ஜாதகமும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னமும் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்றத உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன், சரிங்களா?